ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் அப்படின்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய மனமார்ந்த ஆதரவுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 8ஆம் நாள். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் சனிக்கிழமை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இது ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதிக்கு உண்டான வீடியோ. நம்ம ஒரு நாளுக்கு முன்னாடியே வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஸோ அப்படி ஆக வேண்டாங்க. நீங்கள் சனிக்கிழமை ராசி பலன்கள் வேணும்னாலும் நீங்கள் நம்ம சேனலோட ஹோம் பேஜ் போய் பார்த்துக்கலாம். இல்லை நடுவில் நான் லிங்க்குமே கொடுப்பேன் ஐ பட்டனில், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னைக்கு வளர்பிறை, பிரதோஷ மற்றும் கிருத்திகை விரததான நண்பர்களே. ஸோ ஒரு விரதம் இருந்தால் 2 பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட். இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வந்திருக்கிறாருங்க. சந்திர பகவானானவர் ராசிக்கு 8ஆம் இடத்துல காலையிலேயே வந்துடுறாரு. ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் முதல் நமக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்குதுங்க. ஒரு 2 நாட்களுக்கு நமக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறது. காலை 4:04 சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்குதுங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை கவனிச்சிங்க அப்படின்னா இன்றைய நாள் அழகாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னைக்கு சூப்பராக சிறப்பான விஷயமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்குங்க. எனவே உங்களது அன்பை வென்ற காதலருடன் நீங்கள் இன்றைய தினம் இனிமையான ரொமான்ஸ் உணர்வுகளையும் நல்ல சந்தோஷத்தையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. ஸோ அதை நீங்கள் இன்றைய தினம் கட்டாயமாக அனுபவிக்க முடியுங்க. ஆனாலும் காதல் வாழ்க்கையிலையும் நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிச்சே ஆகணுங்க. காதல் வாழ்க்கையில் மட்டுமல்ல, உங்களது குடும்ப உறுப்பினர்களுடனான குடும்ப வாழ்க்கை, உங்களது சொந்த பந்தங்களுடனான உறவுகள் மற்றும் உங்களது நண்பர்களுடனான பழக்க வழக்கங்கள், சக ஊழியர்களுடனான ஒரு பணிபுரியக்கூடிய அனுபவங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை கவனிக்கணுங்க. 4 விஷயங்கள் கவனிக்கணும். அதில் முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த விதமான சூழலையும் பேச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க. பேச்சு கனிவாக இருக்கணும். அன்பாக பேசுங்க, கனிவாக பேசுங்க. எல்லாத்துக்கிட்டையும் முடிஞ்ச அளவுக்கு எந்த விதமான கடுஞ்சொற்களையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுங்க. உங்களால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, தீய சொற்களை கூறி தான் ஆகணும் அப்படின்னா அதில் நீங்கள் கூறாமல் அமைதியாக இருக்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமையும். ஸோ உங்களுக்கு இந்த காதல் வாழ்க்கையில் ரொம்ப பொருந்துங்க. அதனால் நீங்களே உங்களது உறவுகள் கெடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். கடுஞ்சொற்களை பேசிட வேண்டாம். மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த விதமான ஆர்கியூமெண்ட்டும் உங்கள் நெருக்கமானவர்களிடம் இன்றைக்கி ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. அது முதலாவது விஷயம். ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அன்பாக பேசுங்க, கனிவாக பேசுகிறது ரொம்ப அவசியம். மற்றவங்களை நம்பி நீங்கள் ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போடுறது அல்லது பணம் வாங்கி நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க. மேலும் நீங்கள் இன்னைக்கு வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாதுங்க. நான் உனக்கு இதை செஞ்சு தரேன்பா, நான் உனக்கு இந்த காலத்துக்குள்ளே இதை நான் செஞ்சு தருவேன், அதனால நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இன்றைக்கி நீ கொடுக்க வேண்டாம். நீங்கள் 2 நாட்கள் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ வார்த்தைகளை கவனம் வேண்டும், முதலாவது விஷயம். 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயம், தேவையில்லாத பயத்தை மனசில் வச்சுக்க கூடாதுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்குவாங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை செய்வதற்கு கூட பயந்து கொள்ளக்கூடாது நண்பர்களே. இழுபறியான ஒரு நல்ல சூழ்நிலை நீங்கள் உருவாக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வேலையில் கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி முதல்ல அனுபவம் வாய்ந்த வேலையெல்லாம் நீங்கள் திறம்பட முடிச்சிடுங்க. தேவையில்லாத சிந்தனைகள், குப்பை மாதிரி மனசில் தேவையில்லாத சிந்தனைகளை நீங்கள் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா சில பிரமை பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்காத சில விஷயங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால சிந்தனை இன்னைக்கு உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்காதுங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு நீங்கள் உங்களுடைய வேலையை சிறப்பாக முடிக்க முடியும். வழக்கமான வேலைகளை லேட் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியங்க. ஏன்னா தேவையில்லாத விஷயங்களை மைண்டில் பூத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வேலைகளை முடிக்க முடியாது. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி தேவையில்லாத சில சிந்தனைகள் தவிர்த்துவிட்டு பயத்தை மனசுலேருந்து விட்டுவிடுங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. ஆனால் அதிகமாக எதுவும் புதுசாக ட்ரை பண்ணுறாதீங்க. இன்றைக்கி தன்னம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குமா, நான் ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு புதுசாக எதுவும் அன்றைக்கி ஆரம்பிக்கக்கூடாதுங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய தினம் 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோபம்.
கோபம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. அது என்னன்னா குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் தான் அந்த கோபம் வந்துட்டு போகும். அதனால நீங்க செய்யக்கூடிய சில காரியங்கள், பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கு லைஃப் லாங் அது தொடரக்கூடிய வாய்ப்புகள் கூட சில நேரம் உருவாகிடுங்க. அது சரி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். ஸோ அந்த கோபத்த நீங்க ஆரம்பத்திலே கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அது முக்கியமான 3வது விஷயமா இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. எப்படி கோவத்த கண்ட்ரோல் பண்ணிக்கிறது? மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்லது செய்யக்கூடிய செயல்பாடுகள்லாம் எனக்கு கோவத்த வரவழைக்குது அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதுக்கு நீங்க இறை வழிபாடுகள் செய்யலாங்க, தியானம் செய்யலாம், கோயிலுக்கு போயிட்டு மனசார நீங்க கடவுள்கிட்ட வேண்டிட்டு அமைதியா உட்காருங்க. அல்லது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் பக்கம் மனச வந்து டைவர்ட் பண்ணி நீங்க இன்றைய தினம் பொழுதுபோக்குல ஈடுபடலாங்க. நீங்கள் உண்டு, உங்க வேலைகள் உண்டு, உங்க பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருந்தால் இந்த 2 நாட்களும் உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியாக மாறும் நண்பர்களே. அது முக்கியமான ஒரு 3வது விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. கடைசி விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் நீங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு ஒவ்வாத உணவுகள், அலர்ஜி தரக்கூடிய உணவுகள் எதாவது இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி உணவுகள் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க அதை இன்னைக்கு தொடவே தொடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்க. வெளியில போயிட்டு சாப்பிட்றது, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, ஸ்பைசியா சாப்பிட்றது இதெல்லாம் இன்னைக்கு வேண்டாம். புதுசா இன்னைக்கு எதுவும் நீங்க ட்ரை பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் நீங்க வழக்கமான உணவுகள் மட்டும் சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை பராமரிங்க. உங்க உடல் வெயிட் எவ்வளவு தூக்க முடியுமோ அவ்வளோ வெயிட் தாங்க தூக்கணும். ஓவர் வெயிட் தூக்கி உங்க உடம்பை எடுத்துக்கூடக்கூடாது. ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அது 4வது விஷயம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து உங்க காதல் வாழ்க்கை, உங்களது திருமண வாழ்க்கை, உங்களது வியாபாரம், அலுவலக பணிகள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை பயன்படுத்தினால் உங்களது வாழ்க்கை இன்றைய தினம் அழகாக மாறும். ஸோ அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனுபவம் வாய்ந்த வேலைகளை நீங்க செய்யறதுக்கு தயக்கமே காட்ட தேவையில்லை. ஆனா புதிய வேலைகளை மட்டும் செய்யறதுக்கு நீங்க ரொம்ப யோசிச்சுக்கணுங்க. அது செய்யாம இருக்கிறது நல்லது. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் ஆரஞ்சு கலர் பயன்படுத்தலாங்க. ஆரஞ்சு கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. மேலும் நம்பர் 8 நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாத அலைச்சல்களை தவிர்ப்பதற்கு கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா வியாபார ரீதியாக அலைச்சல் இருக்கலாம். இன்றைய தினம் நீங்கள் சில பேர் வந்து நயவஞ்சமாக பேசி நாசுக்காக பேசி உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஏமாறக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. இன்றைய தினம் நீங்கள் முதலீடுகள் எதுவும் செய்ய வேணாம். பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பத்திரமாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து சுவாதி நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ, இந்த தினம் உங்களுக்கு புதிய நபர்களிடம் நீ பேசும்போது தேவையில்லாத பேசலாம் பேசி நீங்கள் வளர்த்துக்கூடாதுங்க. ஒரு சீக்கிரட் எதுவுமே ஷேர் பண்ணிக்க கூடாது. ஸோ நீங்கள் வந்து புதிய நபர்கள்ட்ட பழகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் கருத்துக்களை வெளியிடும் போது கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் திட்டமிட்ட சில பணிகள் நிறைவேறதில் கொஞ்சம் தாமதமாகலாம். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகலாங்க. இந்த தினம் புதிய விதமான அனுபவங்கள் சமுதாய பணியில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க. விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம். உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு வேலை பார்க்கணுங்க. கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் பொறுமையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். அரசு தொடர்பான காரியங்கள் ஆகணும்னா பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.